ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். 2026ஆம் ஆண்டின் முதல் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இன்று இரவுக்குள் இதை மட்டும் செய்யுங்க, உங்க வாழ்க்கை மாறும். இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வைத்து பாருங்க, பண வரவு பின்னி எடுக்கும். இன்றைய தினம் தை மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை சந்திர தரிசனம் மங்களவார சந்திர தரிசனமாக வந்திருக்கு. இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பான நாள். பல வருடங்களுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய நாள் சேர்க்கையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சந்திர தரிசனம் தான் இன்றைய தினம். இந்த நாளை யாருமே தவற விடாமல் நாம் இங்கே சொல்லக்கூடிய சில தாந்திரிக பரிகார வழிபாட்டு முறைகளையும் 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தையும் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட வரும் அனைத்துமே கிடைக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சந்திர தரிசனம் ஜனவரி மாதத்தில் வந்திருக்கு. இந்த நாளில் நாம் எந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செய்யணும், சந்திரனை தரிசனம் செய்யும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அது கூடவே இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன, அது குறித்த தகவலையும் 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அப்படின்னு 3ஆம் பிறை தரிசனம் குறித்த பல தகவல்கள் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்துக்கான சந்திர தரிசனம் செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். அந்த பதிவுகளோட லிங்கையும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முழு பதிவையும் பாருங்கள். அந்த பதிவையும் பார்த்து இந்த சந்திர தரிசனத்தோட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற கமெண்ட்டும் கொடுத்துருங்க. இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அந்த வானம் அப்படின்றது எப்போதுமே தனக்குள்ள பல அதிசயங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையோட படைப்பு. அந்த வானம் பகலில் நீல நிறமாகவும் இரவு நேரத்தில் பல நட்சத்திரங்களையும் நமக்கு காட்டுது. அதிலும் நவகிரகங்களில் ஒன்றான சந்திரன் பௌர்ணமி தினத்தன்னைக்கு தன்னுடைய ஒளி மிகுந்த ஆற்றலால் இந்த பூமியில் இரவு நேரத்தில் ஒளியையும் மனிதர்களுடைய மனதுக்கு இதமும் தருது. அந்த சந்திரனுடைய வளர்ப்பிறை காலத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை ஒரு ஆன்மீக சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3ஆம் பிறை சந்திரனோட சிறப்பை குறித்து முதல்ல நாம் தெரிஞ்சுப்போம். புராணங்களின்படி தக்ஷனுடைய மகள்களான 27 நட்சத்திரங்களையும் சந்திர பகவான் திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த 27 நட்சத்திரங்களில் ரோஹிணி நட்சத்திரத்துக்கிட்ட மட்டும் மிகுந்த பிரியத்துடனும் நடந்துக்கிட்டதுனால மற்ற நட்சத்திரங்கள் வருத்தம் அடைகிறாங்க. இதை கண்டு கோபமடைந்த அவர்களுடைய தந்தையான தக்ஷன் சந்திரன் 16 கலையாக தேயும்படி சாபம் கொடுத்துடுறாரு. சந்திர பகவானோ சிவபெருமானை வழிபட்டு மீண்டும் 16 கலைகள் வளரக்கூடிய வரத்தை பெற்றார். அதனாலேயே ஒரு மாதத்தில் 16 வளர்பிறை மற்றும் 16 தேய்பிறை வருது. ஒரு மாதத்தில் 16 வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் இறுதியாக வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களின் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலும் குறிப்பாக மனிதர்களுடைய மனநிலையில் ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துது. இதை அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆராய்ந்து உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சந்திரன் அமாவாசை தினத்துக்கு அப்புறமா மீண்டும் வளர்பிறை சந்திரனா வளர தொடங்குது. அதில் அமாவாசைக்கு 3ஆவது தினம் வானில் தோன்றக்கூடிய சந்திரனின் 3ஆம் பிறை ஒரு சிறப்பான தினமாக சொல்லப்படுது. சிவபெருமான் இந்த 3ஆம் பிறை சந்திரனையே தன்னுடைய முடியில் அணிகலனாக சூடியிருக்கிறார். இஸ்லாமியர்களும் இந்த 3ஆம் பிறை சந்திரனை இறைவனுடைய அற்புதமாக போற்றாங்க. இந்த 3ஆம் பிறை சந்திரனின் தரிசனம் காண்பவர்கள் சிறந்த அறிவாற்றலையும் அபார ஞாபக சக்தியையும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. மாதந்தோறும் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திரனை வாழ்நாள் முழுவதும் தரிசிப்பவர்கள் இறுதியில் சிவபெருமானின் தரிசனத்தையும் பெறக்கூடும் அப்படின்னு முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்து அனைத்து நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு நாமளும் கேட்டுக்கிறோம். அடுத்ததா இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசன நாளில் பண வசியத்தை ஏற்படுத்துவதற்காக நாம செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகார வழிபாட்டு முறை குறித்த தகவலை பார்க்கலாம். நாம ஒவ்வொருவருமே பணத்தை சம்பாதிப்பதற்காக பல வழிகளில் பல விதங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறுகிறவங்க பல பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்களுடைய கஷ்டத்துக்குரிய பணவரவு அப்படின்றது வராமல் இருக்கும். அதையும் மீறி பணவரவு வந்தால் கூட அந்த பணவரவு நல்ல செயல்களுக்காக பயன்படாமல் வீண் விரயமாகி செலவாகிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பணவசியம் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது தான் அவங்க கையில் பணம்
சேராமல் இருக்கிறதுக்கான காரணமாகவும் வந்துட்டு இருக்கும். இந்த பணவசியத்தை ஏற்படுத்துவதற்கு 3ஆம் பிறை நாளன்னைக்கு நாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்தால் நிச்சயமாக நமக்கும் பணவசியம் வந்து ஏற்படும். 3ஆம் பிறை அப்படின்றது சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனை வந்து குறிப்பது. இந்த 3ஆம் பிறை நாளில் நாம் சிவ தரிசனம் செய்வதும் சந்திர தரிசனம் செய்வதும் பல மடங்கு பலனை நமக்கு வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை தரிசனம் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய 3ஆம் பிறையானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்குரிய நாளாக வந்து பார்க்கப்படுது. அதிலும் தை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளையார் விரதமும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் மட்டுமே அன்று இரவு நேரத்தில் செவ்வாய் பிள்ளையார் விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. அந்த விரதம் குறித்த தகவலும் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் முழு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறங்க. இது மட்டும் இல்லாமல் தை செவ்வாய்க்கிழமையில் நாம் துர்க்கை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து துயரங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த தை செவ்வாய்க்கிழமையில் இந்த வருடத்தோட முதல் 3ஆம் பிறையாக வந்திருக்கக்கூடிய இந்த தரிசனத்தை யாருமே வந்து தவறவிடாமல் நீங்கள் இந்த நாளில் வழிபாடு வந்து செய்யணும். இங்கே நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 தாந்திரிக பரிகாரத்தையும் இந்த நாளில் வந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும், பண வசியமும் வந்துட்டு ஏற்படும். இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்யக்கூடிய நேரம், அதாவது சந்திர 3ஆம் பிறை தெரியக்கூடிய நேரம், வானத்தில் 3ஆம் பிறை தெரியக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று மாலை 5:50 7 மணி 16 வரைக்கும் சந்திரன் அதாவது 3ஆம் பிறையாக காட்சி கொடுப்பார் அப்படின்னு வந்து சாஸ்திரங்களில் வந்து பஞ்சாங்கத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த சந்திர தரிசனம் நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போதும் போல மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி வந்து காட்டுற மாதிரி உங்கள் வழிபாட்டை நீங்கள் செய்வது போல் வந்து செஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா இன்று மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வெட்ட வெள்ளிக்கு வந்து மேற்கு திசை பக்கமாக பார்க்கும் பொழுது 3ஆம் பிறை நமக்கு வந்து காட்சி தரும். அடுத்ததாக ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கிறேங்க. அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு நல்லா வந்து பரப்பி வச்சுக்கிறேங்க. அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும். இந்த தீபம் மேற்கு திசை பார்த்தவாறு வந்துட்டு இருக்கணும். அதாவது வெட்ட வெளியில் வந்து நின்றுட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து வானத்தை பார்த்து வந்து ஏற்றி வந்து வச்சுக்கிறோங்க. இந்த தீபத்துக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி வெல்லம் இது 2ஐயும் ஒன்றா வந்து கலந்து நைவேத்தியமாகவும் நாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன நேரத்தில் இந்த சந்திர தரிசனம் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3ஆம் பிறை வந்து தெரியும். மேகமூட்டமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ சந்திர தரிசனம் வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் வந்து பிரச்சனை இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வெட்ட வெளியிலேயோ உங்கள் வீட்டு பால்கனியிலேயோ இல்லை முன்னாடி வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து வீட்டோட முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு சந்திர பகவானை மனதில் நினச்சிக்கிட்டு மானசீகமாக நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்கிறது போல் அந்த தீபத்துக்கு முன்பாகவே வந்து அமர்ந்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யலாம். நீங்கள் நின்றுட்டு கூட வந்து செய்யலாம், தவறு கிடையாது. அப்படி செய்யும் போது நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை நாம் வந்து சொல்லணும். இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு நாம் நைவேத்தியமாக வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு கலவை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம வீட்டை சுற்றிலும் நாம் தூவி விடணும். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக பச்சரிசியும் அந்த இனிப்பையும் எறும்புகள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். பச்சரிசி அப்படின்றது சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள். சந்திர பகவானுக்குரிய 3ஆம் பிறை நாளன்னைக்கு எறும்புகளுக்கு பச்சரிசியை நாம் தானமாக தர்றது மூலமாக நம்ம என்ன வேண்டுதலை வந்து முன்வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும் அப்படின்ற வேண்டுதலை முன்வைத்து இந்த ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம். இந்த பரிகாரத்தையும் இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள்ளே செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு 2 ரூபாய் நாணயமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கிறோங்க. இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடியவர்கள் குளிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து முக்கியம். பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தால் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம், குளிச்சுட்டு வந்து செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். முதல்ல ஒரு சின்ன கிண்ணம் நிறைய கல்லுப்பு
கல்லுப்பு எடுத்து தயாராக வந்து வச்சுக்கிறோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி ஒரு 2 ரூபாய் நாணயம் எடுத்து தயாராக வந்து வச்சுக்கிறோங்க. இதில் கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை வந்து குறிக்கும். அதாவது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய பொருள் தான் வந்து கல்லுப்பு. பணவரவை வந்து அதிகரிக்கிறதுக்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் வந்து தேவை. நாம் எடுத்திருக்கக்கூடிய துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். எதற்காக நம்ம துவரம் பருப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. அதனால் செவ்வாய் பகவானுடைய அருள் இருந்தாவே நமக்கு வந்து கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை எதுவுமே வந்துட்டு வராது. அதனால் அவருக்கான தானியம். இதில் 2 ரூபாய் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, 2 என்ற எண் வந்து சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. அதனால் 2 ரூபாய் நாணயம் நாம் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒரு விரிப்பு வந்து விரிச்சிட்டு மேற்கு திசை பார்த்தவாறு அமர்ந்துக்கிட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்டோட ஹாலில் உட்காந்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுடைய வலது கையில் இந்த 2 ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கிட்டு சந்திர பகவானிடம் நிலவு வளர்ந்து முழுமதி ஆவது போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் வளர்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு முழு மனதோடு வேண்டுதல் வந்து வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறமா இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 15 நிமிடம் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கையில் இருக்கக்கூடிய 2 ரூபாயை எடுத்து கிண்ணத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு துவரம்பருப்பு சேர்த்து ஒரு கலவை வச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே நீங்கள் வந்து வச்சிடணும். இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய 3ஆம் பிறை சந்திர தரிசன மந்திரம் ஓம் தத்பூர்ணாய நம, ஓம் தத்பூர்ணாய நம, ஓம் தத்பூர்ணாய நம அப்படின்னு ஒரு 15 நிமிடம். நீங்கள் இதுக்கு எண்ணிக்கை வந்து கிடையாதுங்க. 15 நிமிடம் மட்டும் நேரத்தை மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த 3 பொருள் சேர்த்து வச்ச அந்த கிண்ணம் இருக்குல்ல, கல்லுப்பு துவரம்பருப்பு காயின் 2 ரூபாய் காயின் வச்ச அந்த கிண்ணம் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா எடுத்துக்கொண்டு போய் சமையலறையில் கூட வச்சுருங்க. இன்று இரவு முழுவதுமே அது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். மறுநாள் அதாவது நாளைய தினம் ஜனவரி 21ஆம் தேதி புதன்கிழமை என்று காலையில் அந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வந்து வச்சுடுங்க. கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல நீங்கள் வந்து ஊற்றிடலாம். அதே மாதிரி அதில் வச்சுருக்கக்கூடிய துவரம் பருப்பை நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளுக்கு உணவாக கூட வந்து போற்றலாம். 3ஆம் பிறை நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு எந்த அளவுக்கு நற்பலன்களை தருமோ அதே மாதிரி இந்த தாந்திரிக பரிகாரமும் பணவசியத்தை அதிகரிக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், முழு பலன் வந்து கிடைக்கும். எம்பெருமான் ஈசனின் அருளால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.